புத்தாண்டு செய்தியா சொல்லிருந்தீங்க, ஆட்சியில பங்கு பெறுவோம் அப்படிங்கிற புத்தாண்டு வாழ்த்து செய்தியை சொல்லிருந்தீங்க. அந்த நிலைப்பாடுல உறுதியா இருக்கீங்களா? கூட்டணி ஆட்சி அமையுமா? அதுக்கான சூழல் அந்த கூட்டணி பேசியிருக்காரு. இது வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல இருக்கு. அதிமுக தலைமையிலான ஆட்சி நடக்கும். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். தேர்தலுக்கு அறிவிக்கூடிய பணிகளை எதை மையப்படுத்தி நல்ல வேகமா போயிட்டு இருக்குது. எங்களுக்குள்ள நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு. கூட்டணி கட்சிக்குள்ள நாங்க அன்றாடம் பேசிட்டு இருக்கிறோம். நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு, உற்சாகமா இருக்கு. எங்க தொண்டர்கள், அனைத்து கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு நல்ல உற்சாகத்தோட இருக்கிறாங்க. சீக்கிரமா எங்க கூட்டணியை நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால கீழே லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல, கிராம லெவல்ல எங்க கூட்டணி தொண்டர்கள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒரு நல்ல புரிதல் வச்சுக்கிட்டு வேகமாக களத்துல இருக்கிறோம். திமுகல யாரும் கிடையாது, களத்துல இல்ல, யாருமே இல்ல. அங்க பயத்துல இருக்கிறாங்க. இப்ப நாங்க சேர்ந்ததும் இன்னும் பயம் வந்துருச்சு. இன்னும் போக பாத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம், அவங்க ஸ்லோ ஆயிடுச்சு. நீங்க அவரு கேட்கணும். இல்ல இல்ல பேசிட்டு இருக்கோம். நன்றி நன்றி. குஜராத் மகாராஷ்டிரால தான் வந்து போதை கலாச்சாரம் அதிகம் இருக்கு. அது பாஜக ஆளக்கூடிய மாநிலம் முதலமைச்சர் பேசுறாரு. பஞ்சாபை மிஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. போதை கலாச்சாரம் இவ்வளவு உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். இது போன்ற உதாரணங்கள் வேற மாநிலத்தில் கொடுக்க முடியுமா? முதலமைச்சர் கொடுக்க முடியுமா? குஜராத் மகாராஷ்டிரா ஏதாவது கொடுக்க முடியும், உதாரணங்கள் கொடுக்க சொல்லுங்க. இப்ப நான் இவ்வளவு உதாரணங்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன்ல. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அவர் பேர் சாதிக், ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. அமலாக்கத்துறையில டெல்லியில இருந்து பிடிச்சாங்க. நார்கோட்டிக் பியூரோல பிடிச்சாங்க. பிடிச்சு பார்த்தா விசாரணை பார்த்தா தமிழ்நாட்டுல ஜாஃபர் சாதிக் 3000 கோடிக்கு போதை பொருள் வித்திருக்கிறார். இவர் யாருன்னா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல, திமுகவுடைய அயலக தலைவர், அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் டிஎம்கே இன்டர்நேஷனல் விங் உடைய செக்ரட்டரி ஜாஃபர் சாதிக். இவர் எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறார், எத்தனையோ ஃபண்ட்ஸ் திமுக கொடுத்திருக்கிறார். இவரு தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை பொருள், போதை மாத்திரை வித்திருக்கிறார். இவர் பிடிச்சிருக்கிறார். இது போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு போதை கலாச்சாரம் நான் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்க ஊர்ல போய் கேளுங்க, ஆசிரியர்களை கேளுங்க, பள்ளிக்கூட ஆசிரியர்களை கேளுங்க. இந்த வார்த்தை கல்லூரி பேராசிரியர்களை கேளுங்க. பிள்ளைங்க போதையில வராங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. மோசமான கலாச்சாரம். ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது. இவர் சும்மா பேருக்கு அந்த மாநிலம் பொய்ய சொல்லிட்டு இவருக்கு தான் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? ஏற்கனவே தோற்ற கூட்டணி அமைச்சுக்கிட்டு வந்து பில்டப் கொடுக்கிறாங்க. அது கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல். இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டோம். இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் எதிர்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம். அது இல்லாம திமுக 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்க திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த பொறாமையில, அது மட்டும் இல்ல, அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சுட்டா இன்னும் பேசுவார். ஏதாவது அந்த பயத்துல பேசட்டா அதெல்லாம் என்ன, எந்த பயத்துல, எந்த உருட்டுல நாங்க மனப்பூர்வமா இந்த கூட்டணியில் நாங்க சேர்ந்திருக்கிறோம். எங்க நோக்கமே, நாங்க சேர்ந்த நோக்கமே இந்த மோசமான ஊழல் செய்கின்ற, மக்கள் விரோத கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அகற்றணும். அந்த ஒற்றை கருத்துடன் தான் நாங்க சேர்ந்திருக்கோம் கூட்டணியில். இதுல யாரு மிரட்டல், யாரு உருட்டல்